ட்ரெய்லர் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. August 15th ரிலீஸ்ப்பா, எல்லாரும் போய் பாருங்க. நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரெய்லர் இது அப்படின்னா டபுள் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் இப்போ வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து இஸ்மார்ட் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட்டுன்னே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி ஒரு படம். அண்ட் அந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே வந்து ரொம்பவே ஹிட்டாக இருந்துச்சு. அந்த என்னது பம்புலி சாங்குன்னு நினைக்கிறேன். அந்த பம்புலி சாங்கை கொஞ்சம் ரீமேக் பண்ண மாதிரி ஒரு பாட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இன்ட்ரோ சாங்ஸாக இருந்துச்சு. அண்ட் அதை வந்து ரீல்ஸாகவே நிறையா வந்து போயிட்டு இருந்தது. இப்போ அந்த படத்தோட ஒரு செகண்ட் பார்ட்டு தான் இந்த படம். பட் அதோட கண்டினியூஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் ஒரு அடிஷ்னல் ஆடிங்காக வந்து சஞ்சய் தத் சார் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் செலக்ட் பண்ணுற படங்கள்லாம் வந்து இப்போ வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது. ஈவன் KGFல கூட பார்த்துருந்தோம். இப்போ இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 2 minutes 42 seconds டியூரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லெங்க்தியான ட்ரெய்லர். ஃபஸ்ட்டு நம்ம தெலுங்கு ட்ரெய்லர் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தமிழ் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. எப்பவும் போல் ஒரு சின்னதான ஒரு மூவி கிரெடிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உடனே ரியாக்ட் பண்ணிவிட்டு ட்ரெய்லரை பற்றி அதிகமாக பேசலாம். ஃபஸ்ட்டு காஸ்டிங்கில் வந்து ராம் போத்தினேனி, அதுக்கப்புறம் சஞ்சய் தத், காவ்யா தாப்பர், அதுக்கப்புறம் யாருன்னா நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து மணி சர்மா சார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து கார்த்திகா ஸ்ரீனிவாஸ். ஓகே, 3, 2, 1 கோ. ஸ்மார்ட் சங்க் எங்க வரல, அதான் வரும். పెట్టుకుని తిరుగుతున్నా ఓకే ఓకే ఇడియట్. వాడి పేరేంటి? ఉస్తాద్ స్మార్ట్ శంకర్. yes alias double smart. hey guys, நல்லா இருக்கு. మన టార్గెట్ அந்த எனர்ஜி గుడ్డు గులాబ్ జామ్ అయితది. ఏ బొమ్మ டயலாக்ல வேற லெவல்ல இருக்கு. இதுல ரொம்ப ஹியூமரா नजर लग जाएगी. இவனுங்க வச்சிருக்க இந்த ஆங்கிள் தான் வந்து ஒரு நாராசமா இருக்கும். ரெண்டு குதுகுண்டே எట్లా ఉంటదరా? నిన్ను పిసికి పిసికి చంపేస్తున్నా కొడక. டான்ஸ் சூப்பரா இருக்கும் இவரோடது. செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும் சாங்ஸ் எல்லாம். டான்ஸ் ஏய் லபாடே. ஏய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவரை பார்க்குறேன் இந்த படங்கள்ல. నువ్వు మనిషివా కోతివారా? ఏయ్ పసాద్రో లూంజా. Only one option, sir. Memory transfer. I Memory want to become transfer. immortal. యమ్మరే చూప్. ஆட்டி சத்தியமா ட்ரெய்லர் எங்க போகுதுன்னே தெரியல. இவனுக்கு சப்டைட்டில் கூட கொடுத்து வைக்கல. చూడు చింత. మళ్ళీ వీడికి పెట్టారా? వీడిది బ్రెయిన్ అనుకున్నారా? మెమరీస్టిక్ అనుకున్నారా? Fast and Furious Mission Impossible. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? బ్రెయిన్ లోకి వెళ్ళబోతోంది. నువ్వు నాలా మారబోతున్నావు. ఓ, కర్మకాండ చేస్తా నా కొడకా. Just in 4 days. It's working. என்ன நடக்குது? Oh, it should be a climax. நினைக்கிறேன். Wow! Hey, big ball. మరి నేనే వల్ల నేనే బిగ్ బాల్. டேய் என்னடா பண்றீங்க? பூரி ஜெகநாத் சார் செம்ம ஹிட்டு படமாக கொடுத்துட்டு இருந்தாரு. இது எடுத்து என்னாச்சுன்னு தெரில. எஸ், இது ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் வல்கரிட்டியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டாக இல்லை நிறையாவே. அதே மாதிரி
எஸ் இது கமர்ஷியல் படம் தான். இதை வந்து அதிகமாக வந்து நம்ம நோண்டி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருந்தாலுமே வந்து கமர்ஷியல் ஃபிலிம்க்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எதனால் அப்படின்னா அந்த வல்காரிட்டி அண்ட் அந்த கேமரா பிளேஸ்மெண்ட், அது எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணோட காலுக்கு நடுவில் கொண்டு போய் அந்த கேமரா ஆங்கிள் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் எனக்கு. அது பர்சனலாக எனக்கு தான் இருக்குதான்னு தெரில. இல்லைனாலுமே அது தப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொண்ணுங்களை வந்து அந்த கவர்ச்சி பொருளாகவே ஒரு காட்சி பொருளாகவே மாற்றுறது அண்ட் இருக்கிறது வந்து ட்ரெய்லர் ஃபுல்லாகவுமே பார்க்க முடியுது. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது. எதனாலன்னு தெரில. அண்ட் இது தமிழ் படங்களில் வந்தாலுமே இது தப்பு தான். ஓகே, ஸோ இப்போல்லாம் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்றது வந்து வருது. அதுலேயுமே வந்து ஃபீமேல் லீட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரோல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இப்போ தமிழ் ஃபிலிமில். இப்போ ரீசெண்டாக ராயனில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து சில கமர்ஷியல் ஃபிலிம்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் அவங்க அதிகமாக ஸ்க்ரீனில் வந்தாலுமே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ராயனில் அது சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிலிமில் அப்படி இப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த கமர்ஷியல் ஃபிலிமில் அவங்க வரலாற்றினாலுமே பரவாயில்ல, ஒரு 5 to 10 minutes அப்படின்றது கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான். இல்லை அரை மணி நேரம் ஒரு படத்தில் வராங்க அப்படின்றப்போ, டோட்டலாக ஓவராலாக சேர்த்து சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரம் படத்தில் வராங்க அப்படின்றப்போ கூட வராங்க அப்படின்னாலும் அவங்கள ஒரு கவர்ச்சி பொருளாக ஒரு காட்சி பொருளாக வந்து வச்சுருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஒரு மாதிரி பூமர் மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. அப்புறம் ஓகே, சினிமாட்டோகிராஃபி அதை விட்டுறலாம். ஓகே, சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப குவாலிட்டியான ஒரு சினிமாட்டோகிராஃபி பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த இஸ்மார்ட் சங்கர் படத்தை பார்த்துருக்கேன். அந்த படம் வந்து அந்த படத்தில் உள்ள அதே எனர்ஜிஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அவர் ராம் போத்தினி ரொம்ப செம்மையான ஒரு டான்ஸர். எனக்கு அவரோட டான்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் கூட அவரோட டான்ஸ்க்கு மட்டுமே ஒரு செம கிரேஸ் இருந்துச்சு. படங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ளாப் இல்லை ஆவரேஜ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. மேபி இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஒரு தமிழ் ட்ரெய்லரை மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா டயலாக்ஸ் இதில் சுத்தமாக அந்தளவுக்கு புரியல. அதே மாதிரி அது பேர் என்னது, சப்டைட்டில் சுத்தமாக இல்லை. ஹிந்தியில் கொடுத்து வச்சுருக்காங்க சப்டைட்டில். இப்போ தமிழ் ட்ரெய்லரே விட்டுருக்காங்க, இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன் பண்ணிட்டேன், ஆட் ஓடிட்டுருக்கு. ஓகே, அந்த தமிழ் ட்ரெய்லர் என்ன அப்படின்னா, ஒரு வேளை இது வந்து பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கலெக்ஷன், ஒரு டீசெண்டான கலெக்ஷனில் போகும். பட் மற்றபடி ரிவ்யூலெல்லாம் கண்டிப்பாக இது வந்து தாங்காது, கன்ஃபார்மாக தாங்காது. ரிவ்யூவில் வந்து மொத்தமாக கழுவி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம்லாம் கிடையாது தான். ஆனாலும் ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக இது நிற்காது. யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச படமாக ஒரு நல்ல ஜாலியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வர ஒரு ஃபிலிமாக தான் இது இருக்கும். தமிழ் ட்ரெய்லர் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். 3, 2, 1 go. पता है मैं कौन हूँ? ஸ்மார்ட் சங்கர். தலையில USB போட்டோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு இடியட். அவன் பேர் என்ன? உஸ்தாத் இஸ்மார்ட் சங்கர் அலியாஸ் டபுள் ஸ்மார்ட். அவன் தான் நம்ம டார்கெட். இழுத்து அடிச்சா முட்டை குலாப் ஜாமுன் ஆயிடும். ஏய் பாபா, பாக்குறதுக்கு அப்படியே நாட்டு சரகாட்டம் நிக்கிற. பெரியவங்க தான் உள்ள போய் சுத்தி போட்டுக்கோ. இந்த பாருங்க, இந்த ஆங்கிள் தான் சொன்னேன். இது குதுப்பினா ஆமா, அந்த பேக்ரவுண்ட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அதெல்லாம் தேவையில்லாதது. மயிலேனா இறக போடாதுடா, தப்புடுங்கணும். நம்ம கல்யாணத்துக்கு ஆளுங்க யார் வந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். பிடிக்கல, அதனாலதான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கல. Only one option, sir. Memory transform. I want to become immortal. ஓட்டு தாக்கு கவலை ஓட்டு.
மறுபடியும் இவனுக்கே வா. இவன் வந்து மூலம் நினைச்சீங்களா மெமரிஸ்டிக் நினைச்சீங்களா? இந்த பாட்டு மட்டும்தான் ஒரு Fast and Furious Mission Impossible. என்னுடைய பிரெயின் எடுத்து உன்னுடைய மண்டையில வைக்க போறாங்க. நீ நானா மாற போற. நீ எங்க போனாலும் உன்னை வந்து போட்டு தள்ளுவேண்டா. Just 4 days. It's working. அவனை விடாத, கொன்னடு. அவன் வாழக்கூடாது. உனக்கு ஊதுறடா சங்க. இந்த ஒரு ஃப்ரேம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஏய் பிக் பால். அப்படின்னா நான் யாருடா? I am Big Ball. ஏதோ பாட்டுக்கு ஏதோ ப்ரொமோஷனல் சாங்குன்னு சொன்னானுங்க. ஆகஸ்ட் 15th ரிலீஸ்ப்பா, எல்லாரும் போய் பாருங்கள். ஓகே, பூரி ஜெகநாத் சார் என்னாச்சு அப்படின்னு தெரில. கண்டென்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஃபிலிம்ஸ், ஈவன் கமர்ஷியல் ஃபிலிம் தான். கமர்ஷியல் ஃபிலிம்லேயுமே வந்து கொஞ்சம் அங்கங்கே கிளாமர்ஸ் அடல்ட் பார்க்குற மாதிரி உள்ள சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாத சில சீன்ஸ் கூட அவர் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்தளவுக்கு ஒரு ட்ரெய்லர்லேயே வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணுற அளவுக்கு அவர் படம் எடுக்கிறாரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. இப்போ இதோட கேவலமான படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவர் படத்துக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டு இருக்காங்க. பூரி ஜெகநாத் சாரை கன்ஃபார்மாக போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிலிம் இவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படமே வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த இஸ்மார்ட் சங்கர் பார்த்துட்டு அதில் உள்ள ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது ரொம்பவே ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இது மறுபடியும் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அகெயின் அதுதான் பொண்ணுங்களை வந்து அப்படி காணிச்சிருக்க விதம் ஓகே, இப்போ எல்லா படத்துலையும் காணிக்கிறாங்க இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அது ரொம்ப நல்லா இல்லாத ஒரு ஆங்கிளை வந்து செட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு கேமரா ஒர்க், அந்த கேமரா ஒர்க் தான் பிடிக்கல. அது கன்ஃபார்மாக கேட்டு வேணும் அப்படின்னு சொல்லி வச்ச கேமரா ஒர்க் தான். இது வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, நாங்கள் எங்கேயோ வச்சோம், இது இப்படி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இந்த ஃபுட்டேஜ் இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இது வந்து கரெக்டாக இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ண இதாக தான் இருந்துச்சு. இதை வந்து ஏன் தப்பாக பார்க்குற அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அது தப்பாக தான் இருக்குது. அது யார் பார்த்தாலுமே அது தப்பாக தான் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த ட்ரெய்லர் சுத்தமாக பிடிக்கல. வேறு கமெண்ட் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு கூட தோணலை. அவர் மட்டும் தான், அந்த மியூசிக் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ஓகே மியூசிக் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் பாட்டும் கூட நான் ஒன்று 2 பாட்டு சும்மா கேட்டேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபோக் சாங்காக, நல்ல ஒரு செலிப்ரேஷன் சாங்காக வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதான் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். இந்த ட்ரெய்லர் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாச்சும் வேறு ட்ரெய்லர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ, யுவர் மாஸ்க்மேன். பாய்.